அடி எத்தனை வகைப்படும்? இது மேட்டு டிஎன்பிஎஸ்சி. அடி எத்தனை வகைப்படும்? 5, A5, B4, C3, D2, E விடை தெரியவில்லை. இது அடி எத்தனை வகைப்படும்? இது வந்து A5, B4, C3, D2, E விடை தெரியவில்லை. அடி அப்படிங்கிறது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைக்கப்படுவது வந்து அடி எனப்படும். அடிகள் வந்து குரலடி, சிந்தடி, இதுமாரி நிறைய கழி நடில் அடி இதுமாரி வகைகள் இருக்குது. இது என்னென்ன பாருங்கள். அடி எத்தனை வகைப்படும் இதை பாருங்கள். அடி எத்தனை வகைப்படும் அப்படின்ட்டு 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்கள் கொண்டு அமைவது அடி. இது அடி வந்து 5 வகைப்படும். அடி வந்து 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். 1 குரலடி, 2 சிந்தடி, 3 அளவடி, 4 நெடிலடி, 5 கழி நெடிலடி. குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். குரலடி 1 குரலடி, 2 சிந்தடி, 3 அளவடி, 4 நெடிலடி, 5 கழி நெடிலடி. 5 கழி நெடிலடி. அடி எத்தனை வகைப்படும்? இப்போ 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன அடி? குரலடி வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டு குரலில் தெரியும். அதேமாரி கழிநடி அந்த அடி சீர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி எனப்படும். அடிங்கிறது 5 வகைப்படுமா, 4 வகைப்படுமா, 3 வகைப்படுமா, 2 வகைப்படுமான்னு கேட்டிருக்கேன். அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி. அடி 5 வகைப்படும். இதில் சீரெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த குரலடி, சிந்தடி இதுக்கு வந்து விளக்கம் பார்ப்போம். குரலடினா இந்த மேலே 4 சீரும் கீழே 3 சீரும் 7 சீருடையது குரலடி. சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழி நெடிலடி இதுக்கெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பதில் அப்படிங்கிற மாரியே பார்ப்போம். இப்போ 219 கொஸ்டின் வச்சு இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து அதோட விளக்கத்தை வந்து இதேமாரியே ஒன்று ஒன்றா போடுவோம்.